த்ரிஷா விஜய் மேட்சிங் ட்ரெஸ் பஞ்சாயத்து கொடூரமான செயல், ஏற்கவே முடியாது கொந்தளித்த ஆர்த்தி ரவி. விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திருமணத்தில் கலந்து கொண்டதுதான் ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு. சங்கீதா விவாகரத்து கேட்ட சில நாட்கள்லேயே இப்படி ஒரு சம்பவத்தை தளபதி செய்வார் என்று அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலைமையில இந்த விவகாரம் குறித்து ஆர்த்தி ரவி போட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு. சங்கீதா விவாகரத்து கேட்ட சில நாட்கள்லேயே த்ரிஷாவுடன் விஜய் ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தாரு. இத்தனை வருடங்கள்ல அவர்கள் 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜோடியா எந்த நிகழ்ச்சியிலையுமே கலந்துகிட்டதே இல்லை. ஆனா இப்போது அவர்கள் அப்படி செய்ததன் காரணமாக கண்டிப்பாக சங்கீதா தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கும் நடிகை த்ரிஷா தான் என்பதை உறுதி செய்து அவருக்கு எதிராகவும் காட்டமாக பல கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. ரசிகர்கள் மட்டுமில்லாம திரைத்துறையிலையும் த்ரிஷாவுக்கு எதிராக கருத்துக்கள் வந்துச்சு. அவற்றில் பார்த்திபன் கூறியதற்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சாங்க த்ரிஷா. தொடர்ந்து நேற்று சென்னை விமான நிலையத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவரை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள், விஜயுடன் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது சர்ச்சையாகிருக்கே என கேட்க, அதுக்கு அவங்க பதிலே கொடுக்காம கூலா நடந்து போயிட்டாங்க. இதுக்கிடையில ரவிமோகன் சமீபத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவுல, பெண்கள் தான் சரி என்று எப்பவுமே நினைக்கிறீங்க, ஆனா பல நேரங்கள்ல ஆண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத நீதித்துறை கூட புரிஞ்சு வச்சிருக்கு. ஒரு நாள் எனது மனதையும் நான் நேசிக்கும் மக்களுக்காக செய்தவைகளையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. தயவு செய்து ஒருவரை அமைதியா வாழ விடுங்க. உங்களோட தவறான எண்ணங்களை உங்களிடமே வச்சுக்கோங்க. நான் எனது பாதைக்கு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பதிவின் மூலமா அவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக பலரும் கருதினாங்க. இந்நிலைமையில கண்ணம்மா என்பவரது பதிவை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் வச்சிருந்தாங்க ஆர்த்தி ரவி. அந்த பதிவில், இதுவே விவாகரத்து கிடைக்கும் முன்பு ஆர்த்தி இன்னொரு ஆணுடன் மேட்சிங்கான உடையில் சென்றிருந்தால் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்குமா? அப்படி செய்த பிறகு பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் என ஆர்த்தி சொன்னால் அதை ஏற்க முடியுமா? இல்லை. அதனால் அப்படி செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவன் என சொல்லும் ஆண்களை நாங்களும் கை காட்டுவோம். இது ஒரு கொடூரமான செயல் என குறிப்பிட்டிருந்தது. இந்த பதிவோட நேர்மைக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் நன்றி எனவும் ஆர்த்தி தெரிவிச்சிருந்தாங்க. முன்னதா சில வருடங்களுக்கு முன்பு ஆர்த்தியை பிரிவதாக ரவிமோகன் அறிவிச்சாரு. ஆனா ஆர்த்தி எப்படியாவது மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என பல முயற்சிகளை செஞ்சாங்க. அதுக்கு ரவி ஒத்து வரவே இல்லை. அவர்களது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. ஆர்த்தியை பிரிந்த ரவி கினிஷாவோட நெருக்கமா இருக்காரு. அவர்கள் ஒரே நிறத்திலான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அதை பார்த்துதான் விஜயும் த்ரிஷாவும் இப்படி செய்தார்கள் என பேசப்படுவதும் கவனிக்கத்தக்கது.